கனத்திற்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த வாரத்தின் முதல் நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பிற்பகுதி, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நேரடியான நல்ல வார்த்தை. அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், அதாவது கைவிடப்பட்ட போராட்டத்தில் இருக்கிற பல்வேறு விதமான நெருக்கடிகள் நிமித்தமாக நாவே வறண்டு போகிற அளவுக்கு வாழ்க்கையே வறட்சியாகி விரக்தியான நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் இந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவங்க கூப்பிடும்போது நான் அவங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் இந்த வசனத்தினுடைய உள் அர்த்தம். ஆனால் இந்த நாளிலே, வாரத்தின் முதல் நாளில் அன்பானவர்களே, நமக்கு ஒருவர் செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆம், அன்றைக்கு அவங்க கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிற உங்களுடைய கூக்குரலை கேட்டு பதில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கும் பட்சத்தில், இந்த நாள் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியதான ஒரு நல்ல நாள். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே உங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற ஆலயத்துக்கு கடந்து செல்லுங்கள். அங்கே கத்தராகிய தெய்வத்தை ஆராதனை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய துதி பலியை, நீங்கள் செய்யக்கூடிய ஆராதனையை, நீங்கள் வைக்கிற வேண்டுதல் விண்ணப்பத்தை அவர் கேட்பதற்கு ஆயத்தமாகவும் பதில் கொடுப்பதற்கு ஆயத்தமாகவும் அவர் இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமே. அன்பானவர்களே, தனியாக செல்லுங்கள், குடும்பமாக செல்லுங்கள், ஒரு கூட்டமாக செல்லுங்கள். எந்த விதத்திலும் ஆராதனைக்கு போகாமல் மட்டும் இருக்காதீங்க. நீங்கள் போனீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு செவி கொடுக்க அவர் ஆயத்தமாய் ரெடியாக இருக்கும்போது நீங்கள் ஏங்க மற்றொரு இடத்துக்கு போய் காத்திருக்கணும்? ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆயத்தமாகுங்களே. ஒரு மனசு வைங்க, கத்தர் ஆராதிக்க நான் போவேன். இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன், அவரை தொழுது கொள்ள போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆயத்தமாகி ஆலயத்துக்கு செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார். கடைசியாக சொல்கிறேன், அவர் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆராதனைக்கு போகிற உங்களை அவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆகவே பதில் கொடுக்கிற, கைவிடாதிருக்கிற தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நீங்கள் செல்லுங்கள். ஆவியோடு உண்மையோடு அவர் ஆராதிங்க. பலவிதமான நன்மைகளை இந்த வாரம் முழுவதுமாக பெற்று வெற்றியுள்ள ஒரு வாழ்வை வாழுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேல் உயர்த்துவாராக. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஒன்றான மெய் தெய்வமாய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே உம்மை மட்டுமே ஆராதிப்பதற்கு ஆண்டவர் பிள்ளைகள் வாஞ்சியோடு விருப்பத்தோடு செல்லட்டுமாப்பா. மற்ற எந்த இடத்துக்குமே, ஆமாப்பா, பொழுதுபோக்குக்கோ சினிமாவுக்கோ வேறு விதமான ஆண்டவரே முக்கிய காரியங்கள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கோ யாரும் போகாம, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனை ஆராதிக்கிற மனப்பக்குவம் உண்டாவதாக. ஒவ்வொருவரும் இந்த நாளைக்குண்டான நன்மையை பெற்று சுகவாழ்வு வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.